Welcome you all to 3rd standard science class. In this video, we are going to see about unit 2, water. This is our part 2 video. In our previous video, we saw about the water is a primary source of our life, importance of water and different source of drinking water. In this part 2 video, we are going to see about why should we save water, conservation of water bodies, method to conserve water bodies, problems caused due to the stagnation of water. Why should we save water? நம்ம வாட்டரை வந்து எதுக்காக சேவ் பண்ணுறோம்? Only 3% of water in the entire earth is fresh water. அதாவது நம்மளோட ஏர்த்தில் இருக்கிற வாட்டர்லேயே 3% ஆஃப் வாட்டர் தான் ஃப்ரெஷ் வாட்டர். அதாவது நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற வாட்டர், குக்கிங் வாட்டர், இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் தான் சொல்லுவோம். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து நம்ம ஏர்த்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3% ஆஃப் வாட்டர் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், வாட்டரை வந்து சேவ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாட்டர் இஸ் ப்ரீசியஸ், அதாவது வாட்டர் வந்து ரொம்ப பொக்கிஷமானது. ஸோ we should never waste water. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. Some methods to prevent wastage of water. வேஸ்டேஜ் ஆகாமல் நம்ம என்ன பண்ணோம்னா சில வழிமுறைகளில் வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் தடுக்கலாம். Okay children, I am going to tell you some methods to prevent wastage of water. நம்ம வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம், எப்படி பாதுகாக்கலாம், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நெவர் அலோ வாட்டர் டு ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் பக்கெட். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், பக்கெட்டுக்கு தண்ணி நிரப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவி விட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகி என்ன பண்ணணும், நிரம்பி வழிஞ்சிரும். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து என்ன பண்ணணும், டேப்பை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ நெவர் அலோ வாட்டர் டு ஓவர்ஃப்ளோ ஃப்ரம் பக்கெட்ஸ். Second point, wash fruits and vegetables in a bowl of water and not under running tap water. நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலுக்குள்ளே என்ன பண்ணிடணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா வாஷ் பண்ணணும், தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். இல்லை அது மாதிரி பண்ணாமல் டேப்பை திருவி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ஃப்ரூட்டாக ஒவ்வொரு வெஜிடபிளாக அதில் வாஷ் பண்ணக்கூடாது. அதனால என்ன ஆகும், ரொம்ப வாட்டர் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். தேர்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் க்ளோஸ் த டேப் வைல் ப்ரஷிங் த டீத். அதாவது என்ன பண்ணணும், நம்ம ப்ரஷ் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, டேப்பை திருவி விட்டுட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ரொம்ப வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு எப்போ வாட்டர் தேவைப்படுதோ ப்ரஷ் பண்ணும்போது அப்போ மட்டும்தான் என்ன பண்ணணும், டேப்பை ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், use leftover water in your water bottle to water a potted plant. அதாவது இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது என்ன இருக்கும், வாட்டர் பாட்டிலில் கொஞ்சோண்டு தண்ணி மிச்சம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அதை வந்து வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் ஏதோ ஒரு குட்டி செடிக்கு வந்து ஊற்றணும். டர்ன் ஆஃப் த டேப் ஆஃப்டர் ஈச் யூஸ். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக வாட்டர் டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். யூஸ் எ ஸ்ப்ரிங்க்லர் டு வாட்டர் த கார்டன். நம்ம கார்டனுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், தண்ணி விடணும். அப்படின்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், வாட்டரை வந்து சேவ் பண்ணலாம். ஸ்ப்ரிங்க்லர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். see that image மா. More to know, each person on the earth requires at least 20 to 50 liters of clean and safe water per day for drinking and other activities.
அதாவது எர்த்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் என்ன பண்ண வேணும், அட்லீஸ்ட் 20லேருந்து 50 லிட்டர் ஆஃப் க்ளீன் அண்ட் சேஃப் வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுது. அவங்களோட டெய்லி நீட்ஸுக்காக, ட்ரிங்கிங் பர்பஸுக்காக 20லேருந்து 50 லிட்டர் வாட்டர் வரைக்கும் ஒரு பர்சனுக்கு மட்டும் தேவைப்படுது. Conservation of water bodies. All the water that we get comes from rain. When it rains, some water flows over the ground, giving rise to streams and rivers. Some water gets collected in low-lying areas such as ponds and lakes. The flow of the river is blocked by building a dam across it. Some rainwater seep into the ground as underground water. அதாவது இப்போ நம்மளுக்கு வாட்டர் வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, மழை நீரினால கிடைக்கிது. இப்போ சிறிதளவு வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் ஆகுது, அதாவது ரன் ஆகுது, வழிந்தோடுது. அப்படி ஓடும்போது அது என்னவாகுது அப்படின்னா, ஓடையாகவும் ஆறாகவும் மாறி அதோட ஜாயிண்ட் ஆயிடுது. ஓடை அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸு, ரிவர்ஸ் அப்படின்னா ஆறு. சம் வாட்டர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, தாழ்வான பகுதிகளில் போய் குளங்கள்லேயும் ஏரிகளோடையும் கலந்துக்குது. இல்லை அப்படின்னா ஆறுகளில் கலக்கும்போது ஆறோட ஓட்டத்தை தடுக்கிறதுக்காக, அந்த வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆற்றுக்கு நடுவில் டேம் கட்டுறோம். டேம்னா என்னது, அணை வந்து கட்டுறோம். சம் வாட்டர்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மண்ணுக்கு அடியில், அதாவது நிலத்தடி நீரோட ஜாயிண்ட் ஆகிருது. Lake. It is a large area filled with water surrounded by land. It is usually a part of a river or some other water sources. லேக் அப்படின்னா தமிழில் என்ன சொல்வோம் அப்படின்னா, ஏரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு லார்ஜ் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர், அதாவது ஒரு பெரிய நீர்ப்பரப்பை சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா லேண்டால் கவர் ஆகிருக்கும். ஸோ இப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், லேக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஆறோட ஒரு பகுதியாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மற்ற நீர்நிலையத்தோட ஒரு பகுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாண்ட். எ பாண்ட் இஸ் எ பாடி ஆஃப் stagnant water, either natural or artificial. It is smaller than a lake. பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா குளம் அப்படின்னு சொல்லுவோம். லேக்கை விட இது சின்ன சைஸில் தான் இருக்கும். இதை வந்து ஸ்மாலர் தென் லேக், அதாவது லேக்கை கம்பேர் பண்ணும்போது பாண்ட் வந்து சிறிதளவு தான் இருக்கும். இது வந்து நேச்சராக வந்து உருவாகிருக்கலாம், அதாவது இயற்கையாகவே மழை பெஞ்சு நீர் வந்து தேங்கி ஒரு குளமாக உருவாகிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக உருவாகிருக்கலாம், அதாவது செயற்கையாக உருவாக்கியிருக்கலாம். Reservoirs. These are built in area of low rainfall or in areas where there is no major river. Most of reservoirs are built using stones. Satyamurthy Reservoir, located at Tiruvallur district in Pundi village. ரிசர்வாயர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நீர்த்தேக்கங்கள், அதாவது டேம் கட்டி என்ன பண்ணுவோம், நீரை வந்து தேக்கி வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா அந்த ஏரியா வந்துட்டு ரெயின்ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு ஏரியாவாக இருக்கும். இல்லை அப்படின்னா நோ மேஜர் ரிவர்ஸ், அதாவது முக்கியமான நதிகள் வந்து இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நதியில் வர்றத, அதாவது இந்த ஆற்றில் வர்ற தண்ணியை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேம் கட்டி அந்த தண்ணியை நம்ம சேர்த்து வச்சுருப்போம். மழை பெய்யாத காலத்தில் என்ன பண்ணுவோம், இந்த வாட்டரை வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்காகவும் பீப்புளோட டெய்லி நீட்ஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் ரிசர்வர்ஸ், அதாவது நீர்த்தேக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சத்யமூர்த்தி டேம். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பூண்டி வில்லேஜில் இருக்குது. Next one, tanks. A water tank is a container for storing water for our daily use. நம்மளோட தின தேவைக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாட்டர் டேங்க் வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
இதில் வாட்டரை ஸ்டோர் பண்ணி நம்மளோட டெய்லி யூஸுக்காக யூஸ் பண்ணுவோம். எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மக்களுக்கு அவங்களோட டெய்லி யூஸுக்காக வந்துட்டு கொடுப்பாங்க. மெத்தட்ஸ் டு கன்சர்வ் வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகளை பாதுகாக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டீப்பனிங் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ், அதாவது ஏரிகள் குளங்களோட ஆழத்தை வந்து அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் ட்ரீஸ் அட் த பேங்க் ஆஃப் த லேக் அண்ட் பாண்ட், அதாவது ஆறு குளத்தோட கரைகளில், அதாவது அதோட ஓரங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ட்ரீஸை வந்து பிளான்ட் பண்ணணும். ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன், அதாவது நீர் மாசுபடுறத வந்து தடுக்கணும். இப்போ வந்துட்டு நிறைய ஃபேக்ட்ரிஸோட கழிவுகள் வர்றது, அது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், குப்பைகளை கொண்டு போய் ஆற்றுல குளத்துல கொட்டுறது, நிறைய வேஸ்ட்டை கொண்டு போய் குளத்துல கொட்டுறது, இது மாதிரி இருக்கிறத நம்ம தடுக்கணும். ஏன் அப்படின்னா வாட்டர் வந்து பொல்யூட் ஆயிரும். அவாய்ட் டிக்கிங் டூ மெனி வெல் இன் எ ரீஜியன், அதாவது ஒரே பகுதியில் அதிகப்படியான கிணறுகள் தோன்றதை வந்து தடுக்கணும். ப்ராப்ளம் காஸ்ட் டியூ டு ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர், அதாவது ஸ்டாக்னேஷன் அப்படின்னா தேங்கி நிற்கிற தண்ணினால நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டாக்னண்ட் வாட்டர் கேன் பிகம் எ ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் த மஸ்கிட்டோஸ் that transmit diseases. Malaria and dengue fever are the main dangers of stagnant water, அதாவது இந்த தேங்கி நிற்கிற தண்ணியில் தான் எது உருவாகுது அப்படின்னா கொசுக்கள் வந்து உருவாகுது, மஸ்கிட்டோஸ் வந்து உருவாகுது. இந்த மஸ்கிட்டோஸ் வந்து நம்மளுக்கு டெங்கு மலேரியா ஃபீவரை வந்து உண்டு பண்ணுது. இது ரொம்ப டேஞ்சரான ஃபீவர். Waterborne diseases such as cholera, dysentery, typhoid are caused by drinking uncleaned water. அன்கிளீன்ட், அதாவது சுத்தமாக இல்லாத தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறோம், அசுத்த நீரை வந்து குடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன உருவாகுது அப்படின்னா காலரா, டிசென்ட்ரி, டைஃபாய்டு, இது மாதிரியான டிசீசஸ் வந்து உருவாகுது. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர்பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நீரினால் பரவக்கூடிய நோய்கள். சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு ஃபீவர், டெங்கு ஃபீவரோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவியர் ஹெட்டேக் இருக்கும், ரொம்ப அதிகமான தலைவலி இருக்கும். ரேஷஸ் ஆன் த ஆர்ம்ஸ் அண்ட் த லெக்ஸ்லேயும் ஆர்ம்ஸ்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ரேஷஸ் அப்படின்னா இந்த பொறியாக உண்டாகும்ல, அது மாதிரியெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். sudden onset of fever that last 3 to 7 days. 3 to 7 daysல என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஃபீவர் வந்து உருவாகும். உடனே வந்து என்ன பண்ணும், ஃபீவர் வந்து உருவாகும். இதெல்லாம் என்ன அப்படின்னா சிம்டம்ஸ், டெங்கு ஃபீவரோட அறிகுறிகள். ஓகே சில்ட்ரன்ஸ், தேங்க்யூ.